அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கம். குரு வக்ர பயிற்சி பலன்கள் வருகின்ற புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரையில் உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஏற்படுத்த போகிறார் கடகராசி நேயர்களுக்கு என்பதை பார்க்க போறோம். தங்களுடைய ராசிக்கு இதனால் குரு பகவான் லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்து வருகின்றார். ஆனாலும் எதிர்பார்த்த நன்மைகள் லாபங்கள் எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை சார். லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, பெருசா எதுவும் கிடைக்கவில்லை. எத்தனை வகையான கலக்கங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து தன் வாழ்க்கையில எப்படியும் முன்னேறிவிடலாம் என்ற கனவு லட்சியங்களோட நம்பிக்கை மிக்க மனிதராகவும் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு தூய்மையான குணம் உள்ளவர்கள் தாங்கள். இப்படி எந்த வகையிலையும் எப்படியும் நாம் ஜெயித்து விடலாம் என்ற நம்பிக்கையை விட்டிடாமல் வாழக்கூடிய கடகராசி அன்பர்களே, குரு வக்ரம் ஏற்படுவதனால இதனால நமக்கு இன்னும் புதியதாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுருமோ, வரக்கூடிய நன்மைகள் குறைந்து விடுமோ என்று எண்ணி சிலரும் கலக்கத்தில் வந்திருக்கலாம். ஏற்கனவே சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அவர் ஒரு பக்கம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரு, நிறைய ஏமாற்றத்தை விரக்தியை கொடுக்கிறாரு. குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை பிரச்சனைகள், பெரிதும் நிறைய பேர் உடல்நல பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு. பெண்களுக்கெல்லாம் ரொம்ப அழுத்தமான விஷயங்கள், மன அழுத்தம், இரத்த சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், இப்படி கடுமையான நெருக்கடிகள், மன அழுத்தங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு வகையிலையும் நிம்மதி இல்லை. சிலருக்கு குழந்தைகளால மன அழுத்தங்கள்லாம் ஏற்பட்டு இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு முடிவே கிடைக்காதா? கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்துக்கு மேலவே இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதனால இந்த வக்ரத்தினால நமக்கு நன்மை நடக்குமா என்று எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தீமைகளை குறைப்பார், அதே நேரத்தில் நன்மைகளையும் கொஞ்சம் குறைப்பார். தீமைகள் என்பது உங்களுக்கு குறைத்து செயல்படக்கூடிய காலம் வரும். நன்மைகள் என்பது இதற்கு முன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எந்த அளவுக்கு கொடுக்கிறாரோ அதில் கொஞ்சம் கம்மி பண்ணுவார், அவ்வளவுதான். பெருசா ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் கொடுக்க மாட்டார். ஏன்னா ஒரு கிரக வக்ரம் அடையும் பொழுது அது பின்னோக்கி செல்லும், ரிவேஷ் ஆகும். கட்டங்கள் மாறி போகும்போது சூழ்நிலையாக இருந்தால் மட்டும்தான் அதோடைய பலன்கள் மாறும். ஆனால் அதே ரிஷபத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்திலேயே இருக்க பெறுகிறார். அப்படி இருக்கக்கூடிய காலத்தினால உங்களுக்கு பெரிய துயரங்கள் துன்பங்கள்லாம் கொடுத்துட மாட்டார், கவலையே பட வேண்டாம். உங்க லட்சிய கனவுகளை தொடர்ந்து செயல்படுங்க, வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு கல்விகளில் கண்டிப்பா முன்னேற்றம் அடைவீர்கள். அடுத்தடுத்து ஏற்றத்திற்கான வழிகளை காண்பீர்கள். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தடுமாற்றங்கள் கண்டிப்பா கொடுப்பார். எல்லாருக்கும் நன்மையை கொடுத்துட மாட்டார். அவருடைய வழிபாடுகள் உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களை கண்டிப்பா அவர் விட்டு விடுவதில்லை, கண்டிப்பா நன்மை கொடுப்பார். நம்ம ஏனோ தானே என்று வாழ்ந்திட வேண்டாம். கடகராசி அன்பர்களுக்கு எப்பொழுது நான் சொல்லக்கூடியது ஒன்று என்னவென்றால், எப்பொழுதும் ஆண்டுக்கு ஒரு முறையோ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சமயபுரத்து அம்மன் வழிபாடு, அங்காள பரமேஸ்வரியுடைய வழிபாடை தாங்கள் எடுத்து வாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் துயரங்கள் வந்தாலும் அந்த அம்மன் உங்களுக்கு சரி செய்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் அடைய வைப்பார். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சி பாதைகள் கொடுப்பார். லாபங்கள் பல மடங்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார். இப்படி பல நன்மைகளுக்கு அதிகாரமாக விளங்கக்கூடியது உங்களுக்கு ஏற்ற இறைவன் என்று சொன்னால் நான் சொல்லப்பட்டதுதான். அதனால சமயபுரத்து அம்பாள் வழிபாடு, அங்காள பரமேஸ்வருடைய வழிபாடையும் எடுத்து வாருங்க. உங்களுடைய வீட்டில் இல்லந்தோறும் கண்டிப்பாக இருக்கணும் சமயபுரத்து அம்மன். கண்டிப்பாக தொடர்ந்து வழிபாடு எடுத்து வாங்க. வழிபாடுக்கு புதிய புதிய விதிமுறைகள்லாம் கிடையாது. நம்ம மனசார யாருக்கும் துரோகம் செய்யாம, யாரையும் கெடுக்காம, நாம் கற்பூரம் வாங்கி ஏற்றினாலும் தீபத்தை ஏற்றி வந்தாலும் அதற்கு உரிய பலன் நிச்சயமா கிடைக்கும் என்பதை மட்டும் உணர்ந்து செயல்படுங்கள் நண்பர்களே. இதுதான் எளிமையான முறையில் உள்ளது. மேலான விஷயங்கள் என்ன? அர்ச்சனை செய்யுங்க, தாய் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க, உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, தப்பு இல்லை. அதற்கும் கூடுதலான பலன்கள் நன்மைகளை தான் கொடுக்க போறாங்க, நன்மையை கொடுக்க போறாங்க. அதனால உணர்ந்து செயல்படுங்கள் கடகராசி அன்பர்களே. இந்த குரு வக்ர பயிற்சிகளால், வக்ரம் அடைவதனால், பயிற்சின்னு கூட சொல்ல முடியாது, குரு பகவான் வக்ரம் அடைந்து
அவர் ரிவேஷ் ஆகி கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடிய காலங்கள். அதனால் பின்னோக்கி போய் திரும்பி வருவார். அப்போ அடுத்த 4 மாத காலங்கள், அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி காலங்கள் வரையில், இந்த 4 மாத காலங்களில் கொஞ்சம் கவனத்தோடும் நீங்கள் இருக்க வேண்டும். உடல்நலத்தில் அக்கறை வேண்டும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டும். தூர பயணங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று வாழ்க்கை வாழ வேண்டாம். எவரிடமும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். தேவையில்லாத ஆர்குமெண்ட்ல ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தீயவர்களுடைய நட்புகள் கூடலாம். சிலருக்கு அவர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய காலம் உண்டு. பெட்டி பணத்திற்கு பெருவரைய காத்திருக்கு என்பது போல நிறைய விரயங்கள் பண்ணக்கூடிய காலங்களும் கொஞ்சம் இருக்கு. அதனால கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கவனத்தோடு இருங்க. விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழலாமா அப்படின்னு வீண் செலவில் இழுத்து விட்டுற போது, நம்மளால நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும். அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு ஏதேனும் ஆடம்பர பொருளை வாங்கி அதன் பிறகு அந்த செலவு பண்ணிட்டுமே என்ற ஒரு ஃபீலிங்லாம் உங்கள் லைஃப்பில் வர வேண்டாம். அன்பர்களே, எதையும் உணர்ந்து பொறுமையோடு செயல்படக்கூடியவர் நீங்கள். கவனமாக பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படக்கூடிய ராசிக்காரர்கள். அதனால் நல்ல யோசனை பண்ணி திங்க் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தினாலையும் அந்த சமயபுரத்தாம்பருடைய அனுகிரகமும் உங்கள் வாழ்க்கையில் மேலான நன்மைகளை கொடுக்க இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும். குரு பகவானையும் வணங்கி வாங்க. வாழ்க்கை வளமாக அமைய அருள் புரிவார். நிச்சயமாக நன்மையான பலன்களை கிடைக்க இறைவன் அருள் புரிய வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோ மூலமாக கடகராசி அன்பர்களை சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.